ஸோ சாண்ட்விட்சு கூட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிரிங்கிள் கட் நைஃப்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இந்த கிரிங்கிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து தெரியுமா, அது மாதிரி வரும். ஸோ இந்த பொட்டேட்டோவில் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஏர் ஃப்ரையரை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸில் வந்து நான் என்ன போட போகிறேன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல, இதை போட்டோன்னா நமக்கு வந்து ஈஸி க்ளீனிங். அதனால் அதை வந்து பேஸில் போட்டுட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா அதை போட்டுடலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படியும் ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் இது குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டோட்டலாக 30 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ கோல்டனாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் என்ன சீசனிங் வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சீசனிங் இருக்குது, அதை போடுறேன். ஸோ இந்த பேப்பர் இருக்கிறதுனால நமக்கு வந்து க்ளீனிங்குமே ஈஸியாகிடுச்சு. ஏன்னா வந்து கீழே எந்த ஆயிலுமே ரெசிடி இருக்காது. நம்ம இதை பிடிச்சிட்டு கேர்ஃபுல்லாக எடுத்து ஸோ இதை வந்து பெருசாக க்ளீன் பண்ணணும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சாண்ட்விச் கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்தியான ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.